வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மாஸ்டருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து 5ஆம் நம்பர் மேட்ச் ஆயிருந்தது. நம்ம 5ஆம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம் நேற்று நம்ம போர்டில் சொல்லியிருந்தோம். யாராவது நீங்கள் யாராவது நம்ம வீடியோ பார்க்காம இருந்தால் நான் தம்ப்லைனில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பேன். டபுள்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லியிருப்போம். பார்க்காதவங்க தயவுசெய்து நம்முடைய சேனலுடைய தம்ப்லைனில் மட்டும் போய் பாருங்கள். என்ன சொல்லியிருக்கேன்னா டபுள்ஸ் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நேற்றே மென்ஷன் பண்ணிட்டோம். ஒய் அப்படின்னா 5500 வந்தால் 55 டபுள் தான் வரணும். 55 வரலாம், இல்லை 44 வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். நான் என்ன எதிர்பார்த்தேன்னா டபுள்ஸ் தான் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா இன்றைக்கி நேற்றே வந்து நமக்கு ஒரு வித்தியாசமான நம்பர் அப்படின்னு நாங்கள் மறுபடியும் உங்களை குழப்ப வேண்டாங்கிறக்காக தான் டபுள்ஸை மட்டும் நம்ம தம்ப்லைனில் மட்டும் மென்ஷன் பண்ணவே தவிர மற்றபடி அவங்கள்ட்ட சொல்லவே இல்லை. வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். தம்ப்லைனில் நம்ம நேற்று என்ன சொன்னோன்னா டபுள்ஸ் வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறது தெளிவாக சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்துருச்சு. அதே மாதிரி 5ஆம் நம்பர் ரொம்ப சூப்பராக நம்ம எதிர்பார்த்த நம்பர் 5ஆம் நம்பர் கிடச்சது நல்ல வினிங் தான். 55 கிடச்சது அருமையாக மெத்தேடு. 2ஆம் நம்பர் நான் கொடுக்காமலாம் இல்லை, கொடுத்துருக்கு 2ஆம் நம்பருக்கான வாய்ப்போடு வச்சு கொடுத்துருக்கு. பட் 5ஆம் நம்பர் போர்டில் சூப்பராகவே வரும்னு எதிர்பார்த்தா நமக்கு 0க்கு 5ங்கிறது ரொம்ப அருமையாக மேட்ச் ஆகிடுது. நல்ல வினிங் தான். சரி, அதே மாதிரி இன்றைக்கி காலையில் லைவ் போட்டிருந்தா கூட லைவ்லேயும் நம்ம தான் சொல்லணும் 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு கொடுத்தோம். ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருந்துச்சு. நான் நேற்று நம்ம 5ஆம் நம்பர் எதிர்பார்த்தோம்ல, நேற்று என்ன சொன்னோம், நேற்று 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தாங்க, வரல. அதுக்கு பதில் இன்றைக்கி 5ஆம் நம்பர் வரும் நம்ம காலையிலேயே சொல்லிட்டோம். 5ஆம் நம்பருக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். நேற்று கொடுத்ததையும் சேர்த்து நமக்கு இன்றைக்கி 2 5ஆம் நம்பர் வச்சுட்டாங்க சூப்பராகவே. அதே மாதிரி நாளைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு சில நம்பர்கள் இருக்குது. அது என்னன்றது பார்ப்பேன். ஏன்னா எல்லாமே நான் முழுக்க கணக்கு மட்டுமே நம்பி தான் கொண்டு வரேன். நான் நேரில் எல்லாமே பார்த்துட்டு வரது கிடையாது. அப்படி மாதிரி வர மாதிரி இருந்தால் சரி, முன்கூட்டியே டைம்ஸ்னு வச்சு முன்னாடியே பார்த்துட்டு வர மாதிரி இருந்தால் கூட நான் கரெக்டாக சொல்லிடுவேன். பட் இருந்தாலும் நமக்கு என்னோட முழுக்க கணக்காக பேச வச்சு தான் கொண்டு வரேன். கண்டிப்பாக அது மேட்ச் ஆகிற நம்பிக்கையோட நான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 5 வருஷமாக போட்டிருக்கேன். 5 வருஷமாக நம்ம செட் இந்த 12ஆம் மாதம் 11ஆம் மாதம் தாங்க இது கொஞ்சம் ஒஸ்ட்டாக போச்சு. மற்றபடி இல்லைன்னா சூப்பராக 1 ட்ரா 2 ட்ரா 3 ட்ரா அப்படி வின்னிங் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டுலாம் இருக்கலாம் நிறையா. சரியா? பட் பார்ப்போம், கொஞ்சம் வெயிட் மட்டும் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்ட் போட்டு தான் எட்டு வரேன். எப்போயுமே இந்த மாதம் கடைசி வருஷம் கடைசினாலும் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் கண்டிப்பாக வராமல் நமக்கு இப்போ 1 வருஷம் 2 வருஷம்னா பார்த்தா கிட்டத்தட்ட வந்து 2021க்கு முன்னாடி 20ல் ஆரம்பித்தோமா, 20லேருந்து இன்ன வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட 5 வருஷம் முடிய போகுது. 5 வருஷம் முடிஞ்சிருச்சு இந்த 12ஆவது மாதத்தோட. தொடர்ந்து நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு வரதில் அந்த 12ஆவது மாதம் நம்ம ரொம்ப ஒஸ்ட்டாக தான் போகுது. அதை மாற்றுறதே கிடையாது. சரியா? அதனால் கொஞ்சம் கவனமாக ப்ளே பண்ணுங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். சரியா? நம்ம பார்த்துட்டு இருக்க சப்ஸ்கிரைபருக்கு புரியும், புதுசாக வரவங்களுக்கு தான் புரியும். சரியா? பட் அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு இன்றைக்கி என்ன நம்பர்கள் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத பார்ப்போம். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு 3ஆம் தேதி. சரிங்களா? 3ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு தனலட்சுமியோட ட்ரா இருக்குது. ஏன்னா போன வாரம் தனலட்சுமி நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா 744 கொடுத்தாங்க, டபுள்ஸ் கொடுத்தாங்க போன வாரம். சரிங்களா? அது மாதிரி இன்றைக்கி நமக்கு டபுள்ஸ் வந்திருக்குது. பார்ப்போம் நாளைக்கு எப்படி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்ப்போம். சரிங்களா? கணக்கு வருதான்னு பாருங்கள். இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு என்ன வரலாம், என்ன மாதிரி நம்பருக்கு நான் மேட்ச் ஆகுது அப்படின்னா 3ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் வரக்கு வாய்ப்பு இருக்குது. முதல் ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா நமக்கு 783 ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க. இந்த 783 ட்ரையல் நம்பராக பேஸாக வச்சு நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்ப்போம். சரிங்களா? உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதா நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் அப்படின்றது நீங்கள் மெயினாக பார்த்துங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. 783ங்கிறது நமக்கு ட்ரையல் நம்பரை கொடுத்தாங்க. அது போக இன்றைக்கி கிடைக்கப்பட்ட ரிசல்ட் வந்து 255. சரிங்களா? அது போக நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து 744 இல்லையா? 744. இது வந்து யார் அடித்தாங்கன்னா தனலட்சுமி அடிச்சிருக்காங்க போன வாரம் தனலட்சுமி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு. அதுபோக ட்ரா நம்பர் வந்து டிஎலோடைய நமக்கு 29வது. சரிங்களா? நம்ம இதெல்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு தான் நாளைக்கு இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சில நம்பர்கள் கணக்கிலேருந்து கொண்டு வரோம். இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். அந்த மாதிரி வைங்க. நான் 783 அதில் தொடர்ந்து 2 வருது, 7ஆம் நம்பர் வருது, 8ஆம் நம்பர் சேர்ந்த மாதிரி வருது. சரி, அடுத்து நமக்கு 255 இதுலேயும் டபுள்ஸ் இருக்குது. அதே மாதிரி 744 டபுள்ஸ் இருக்குது. பார்ப்போம். அதுபோல் நாளைக்கு வேணால் நமக்கு டபுள்ஸ் வரலாம். ஏன்னா நாளைக்கு வந்து நமக்கு 600 அப்படிங்கிற ட்ரா நம்பர் கொஞ்சம் ஹைலைட்டாக அடிக்கிறாங்க. அது எது வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். அதுக்கு மாதிரி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பார்ப்போம், அது நாளைக்கு பார்ப்போம். இது இன்றைக்கி வந்து நமக்கு என்ன மாதிரி வரலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் கொடுக்கக்கூடிய நம்பரில் 4 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அதில் 2 நம்பர் இன்றைக்கி கொடுத்த மாதிரி நாளைக்கும் 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போர்டில் எனக்கு இதில் அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி 2 வந்து என்ன கொடுப்போம், 6ஆம் நம்பர் தான் கொடுப்போம். 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. எனக்கு இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங் 6ஆம் நம்பர் தான் ஏ போர்டில் கிடச்சிருக்கு.
ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு 7ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குது. வருதான்னு பாருங்கள். 6க்கு தான் 2க்கு 6ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கு தான். எப்போ பார்த்தா 2ஆம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் 6ஆம் நம்பருங்கிறது வந்து விழுந்துடும். அதான் 2க்கு 6ங்கிறது ரொம்ப பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் எதிர்பார்க்குறேன். நம்பிக்கையோடு எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு எதிர்பார்க்குறோம். சரியா? அடுத்து நமக்கு பி போர்டில் ஏ போர்டில் வந்து 3ஆம் நம்பருக்கான சாய்ஸ். 3ஆம் நம்பர் நமக்கு இங்கே பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா 2க்கு 3ன்னு ஆடுவாங்களான்னா கண்டிப்பாக ஆடுற மாதிரி இது 8க்கு 3 8க்கு 2ன்னு ஆடிட்டாங்க இல்லையா? இந்த 8க்கு 2 நடந்தாங்கன்னா இந்த மாதிரி 2க்கு 3ங்கிற நம்பர் போன மாதமும் ஆடிக்கிறாங்க நிறையா. அது மாதிரி இந்த மாதம் ஆடுறதுக்கான சான்சஸ் இருக்கும். அதை இங்கே மிஸ் பண்ணிடாதீங்க. இருக்கான்னு பாருங்கள். மேக்ஸிமம் வந்து நமக்கு போன மாதம் 3க்கு 2 3க்கு 2 நிறைய ஆடிந்தாங்க. அது மாதிரி இந்த மாதம் நமக்கு 2க்கு 3 ஆடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. 3ஆம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது. இருக்கான்னு பாருங்கள். இப்போ இதுதான் வரக்குன்னு சொல்லி இந்த மாதிரி வரக்குன்னு சான்சஸ் அதிகமாக இருக்குங்கிறது நம்ம சொல்லலாம். சரியா? அப்போ நேற்று எப்படி 2 0 வந்துச்சு அதே மாதிரி இன்றைக்கி 2 5 வந்துருச்சு. நேற்று டபுள்ஸ் இன்றைக்கி டபுள்ஸ். தொடர்ந்து இந்த வாரத்தில் 2 டபுள்ஸ் வந்துருச்சு. சரி, இந்த மாதம் முடியறதுக்குள்ளே இந்த மாதம் ஆரம்பித்து 2 2 டபுள்ஸ் வந்துருச்சு. அதனால தான் நான் நேற்றே சொன்னேன் டபுள்ஸுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தெரியுது. ஏன்னா முதல்ல டபுள்ஸ் ஆடிட்டாங்க அப்படின்னா தொடர்ந்து இந்த மாதம் டபுள்ஸ் ஆடுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். அதனால தான் நம்ம டபுள்ஸ் வரக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். சரி, அடுத்து நமக்கு பி போர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் நம்பர் எனக்கு அதிகமாக மேட்ச் ஆகணும்னு நினைக்கிறது 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும். திரும்ப 2ஆம் நம்பர் 5க்கு 2ன்னு திரும்ப ரிப்ளை பண்ணி ஆடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. யாருக்காச்சும் 2ஆம் நம்பர் உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள். எனக்கும் 2ஆம் நம்பர் மேலே அதிகமான டவுட் இருக்குது. 2ஆம் நம்பர் தான் பி போர்டில் மேட்ச் ஆகணுங்கிற மாதிரி நம்ம கொண்டு வரோம். பி போர்டில் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுங்க. 2ஆம் நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு 562 அப்படிங்கிற மெத்தடை கொடுக்குறோம். ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதே மாதிரி வந்து நமக்கு இங்கே ஃபஸ்ட்டில் வந்து நமக்கு 3ஆம் நம்பர் வருதுன்னா 023 026. சரிங்க, இந்த 2 நம்பர் 023 026. அதே மாதிரி இங்கே வந்து வச்சிங்கன்னா 020 052 அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகணும். அது மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். 2ஆம் நம்பருக்கான வாய்ப்பு நாளைக்கு இருக்குது. அதிகமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. சரிங்களா? அது நீங்கள் முதல்ல கவனமாக பார்க்கணும். வெறும் நம்பர் மட்டும் இல்லை, ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. சரிங்களா? அதுக்கடுத்தபடி 5க்கு 8ங்கிறது என்றைக்குமே கொஞ்சம் எவர்கிரீன் நம்பர். அதில் மாற்றமே இல்லை. ஏன்னா நாளைக்காச்சும் 8ஆம் நம்பர் வரணும் அப்படின்னு இன்றைக்கி 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருச்சு இல்லையா? பட் அதே மாதிரி நாளைக்கு வந்து நமக்கு 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் பிரதிபலிப்பும் அதிகமாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய கணக்காக இருக்குது. பட் உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள். 8ஆம் நம்பருக்கான ஆக்சுவலான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது. சரியா? ஏன்னா உங்களுக்கு 5க்கு 8ங்கிறது 2 போர்டுக்கும் அதான் 3 போர்டுக்கும் அதிகமாக செட் ஆகக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா என்னென்ன வரலாம் அப்படின்னா 2க்கு 8 ரொம்ப ஸ்ட்ராங்கு, 5க்கு 8 ரொம்ப ஸ்ட்ராங். 8ஆம் நம்பர் அப்போ பிரதிபலிப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நாளைக்கு 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். உங்கள் கணக்கு இது மேட்ச் ஆகாதான்னு பாருங்கள். ஏன் 8ஆம் நம்பர் வருது அப்படின்னா 5ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி 2ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பருங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது எப்போயுமே வந்தால் 2 5 இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக 8ஆம் நம்பர் 2 5 இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நமக்கு 8ஆம் நம்பர் தான் வந்து விழுகணும். அப்படி விழுகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இதில் இருக்குது. உங்களுக்கு எது கணக்கு வருது 8ஆம் நம்பர் அப்படின்னா நீங்கள் 8ஆம் நம்பர் எடுத்து ப்ளே பண்ணுறது ரொம்ப ஸ்ட்ராங்கான வாய்ப்புகள் கிடைக்கும். சரியா? இருக்கான்னு பாருங்கள். அடுத்து சி போர்டு எடுத்திங்கன்னா சி போர்டை பொறுத்த வரைக்கும் நான் என்ன எதிர்பார்க்கணும்னா நாளைக்கு வந்து எனக்கு 7ஆம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குங்க. ஏன் 7ஆம் நம்பர்? 5க்கு 7 தான் ரொம்ப ஸ்ட்ராங்குங்க. நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு 2 நம்பருமே உள்ளே வரலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். எனக்கு வந்து 2ஆம் நம்பருக்கான சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கணும். அதே மாதிரி 7ஆம் நம்பருக்கான அதிகமான சாத்தியக்கூறுகளும் இருக்கணும். ஏன்னா அப்படி தான் எனக்கு காமிக்குது. இருக்கான்னு பாருங்கள். உங்கள் கணக்கில் ஏதாவது 2ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க. ஆல்மோஸ்ட் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாங்கிற கணக்கில் கொடுக்குறேன். சரிங்களா? இருக்குதா அப்படிங்கிறதே பாருங்கள். எனக்கு அது மாதிரி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்குது. நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. உங்கள் கணக்கில் வந்து 7ஆம் நம்பர் வருதான்னு பார்த்துங்க. இன்னும் நான் கொடுத்தங்கிறக்க நீங்கள் வைக்க வேண்டாம். 7ஆம் நம்பர் வந்து மேக்ஸிமம் வந்து நமக்கு என்ன நான் சொல்கிறேன்னா எப்போயுமே வந்து 5ஆம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் 7ஆம் நம்பர் தான் செட் ஆகும். 5க்கு 7ங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகும். அந்த மாதிரி 5க்கு 7 செட் ஆனால் கூட நமக்கு நாளைக்கு சூப்பராக 7ஆம் நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்பாக கூட கிடைக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கணக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. சரியா? ப்ளஸ் அது போக நமக்கு இன்னொரு நம்பர் எடுத்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய 4ஆம் நம்பர். சரியா? ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 6 3 2 நம்பரும், பி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 8 அப்படிங்கிற 2 நம்பரும், சி போர்டை பொறுத்த வரைக்கும் 7 4. நம்ம நேற்றே வந்து நம்ம என்ன சொல்லலாம், சி போர்டில் 5ஆம் நம்பர் தான் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படிங்கிறது. அதே மாதிரி இதில் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போர்டில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 17 நாளாக பெண்டிங் நிற்கிது ஏ போர்டு. சரிங்களா? அதே மாதிரி 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் ஒரு 9 நாளாக பெண்டிங் நிற்கிது. சரிங்களா? அடுத்து நமக்கு 2ஆம் நம்பர் எடுத்திங்கன்னா 2ஆம் நம்பர் அந்தளவுக்கு பெண்டிங்கில் இல்லை. நமக்கு ஒரு 2 நாள் தான் ஆச்சு. பட் இருந்தாலும் கணக்கில் வருது. திரும்ப ஒரு ஆட்டம் திரும்ப வரணும் அப்படிங்கிற மாதிரி. சரிங்க. ஆனால் ஏ போர்ட்லேயும் மறுபடியும் 2ஆம் நம்பர் இருந்துச்சு. இன்றைக்கி எடுத்துட்டாங்க. இன்றைக்கி 2ஆம் நம்பர் வந்து ஒரு 19 நாளாக இருந்துச்சு. அதை எடுத்துட்டாங்க. இன்றைக்கி தான் இருந்துச்சு. காலையிலே சொல்லியிருந்தேன் 2ஆம் நம்பர் வந்து 19 நாளாக பெண்டிங்கில் தான் இருக்குது அப்படின்னு. சரியா? எடுத்துட்டாங்க. அது மாதிரி திரும்ப ஏதாவது ஒரு இடத்துல கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா நமக்கு 2ஆம் நம்பர் கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் நம்பர் அப்படி இல்லை தூக்கிட்டாங்க அப்படின்னா 7ஆம் நம்பர் வச்சு சாத்தி விட்ருவாங்க. அதனால சொல்கிறேன். சரியா?
ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் வந்து நமக்கு 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் வந்து ஒரு 16 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. அதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா பி போர்டில் தான் எனக்கு 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. பெண்டிங் நம்பரும் பி போர்டில் தான் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி சி போர்டிலையும் நமக்கு 17 நாளைக்கு 18 நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருக்குது. உங்களுக்கு 7ஆம் நம்பர் என்னையோட 19 நாள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 19 நாளைக்கு மேலே பெண்டிங்கில் 7ஆம் நம்பர் அப்படியே வெயிட்டிங் நிற்கிது. சரிங்க. 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் ஒரு 5 நாளாக தான் ஆச்சு. அவ்வளோதான் பெண்டிங். ஆல்மோஸ்ட் பெண்டிங் நம்பரும் இதில் சேர்த்து கொடுத்துருக்குறோம். நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி பாருங்க. சரிங்களா. அப்போ நாளைக்கு என்ன தாங்க வரலாம் அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் வரணும். ரொம்ப ஸ்ட்ராங்காக 8ஆம் நம்பர். இந்த 2ஆம் நம்பர் வரலைன்னு இந்த இடத்துல 5ஆம் நம்பர் தான் வரணும். இதுதான் எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு ரொம்ப ஃபேவரபுளாக வரப்போகுது. நீங்கள் மிஸ் பண்ணிக்காதீங்க. நேற்று நம்ம கொடுத்த நம்பர் பாருங்கள், மாற்றி கொடுக்கணும். நேற்று 5ஆம் நம்பர் ரொம்ப எவர்கிரீனாக வரணும்னு எதிர்பார்த்தோம். அதே தான் வந்துச்சு. அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம மாற்றி கொடுக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு. அந்த வகையில் நமக்கு 2ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் ரொம்ப பவர்ஃபுல்லாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.